இந்த மாதிரி ஒரு மாமரம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் பார்க்கவே முடியாது. சிட்டியில் இருந்தாலும் எப்படியாவது வெட்டிடுறாங்கன்னு வைங்க. அதுவும் இல்லாமல் வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா அது சிட்டி பகுதி. ஆனால் கிராமத்தில் இந்த மாதிரி வளர்க்கும் போது நல்லா அப்படியே காத்தோட்டமாக இருக்குது. இந்த மாதிரி தின்ன மாதிரி அப்படி போட்டு உட்காந்துன்னு வைங்களேன், நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குதுங்க. அதே நேரத்தில் இந்த மாங்காய் சீசனே கிடையாது இப்போ. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாங்காய் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படியே கொஞ்சம் குண்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அணில் கடிச்சிட்டு தூக்கி போட்டுருச்சு. இந்த அணில்கள் தொல்லை பெரிய தொல்லையாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது இயற்கை, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாம்பழம்லாம் கிடையாது, இந்த அணில் கடித்த மாங்காவும் கிடையாதுங்க. அதாவது இந்த சிந்தனூர் ஆடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 70 to 100 ஆடு நம்ம மேய்க்கிறோம் அப்படின்னா வந்து என்னென்ன தேவைப்படும், அது எவ்வளோ ஸ்பேஸ் தேவை, ரொம்ப கஷ்டமாக கடினமான விஷயமா, லாஸ் ஆகுமா ப்ராஃபிட் ஆகுமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக பார்த்துடலாம், ரொம்ப வளவெல்லாம் நம்ம பேச வேணாம். ஒரு ஷார்ட்டாக என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன மாதிரி வீடு அமைப்பு இருக்குது, எத்தனை ஆடு, அதுக்கு இப்போ வெளியில் மேய விடுறதுக்கு என்ன வச்சுருக்கோம், எவ்வளோ கோழி வச்சுருக்கோம்லாம் பார்ப்போம். ஸோ வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். நான் தான் உங்கள் ஃபேபி. இந்த ஷெட்டு தான் அதிநவீன ஷெட்டுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ஷெட்டே போதும். ஒரு சின்ன பண்ணை வச்சுருக்கீங்கன்னா, அதாவது சின்ன பண்ணைன்றதை 70 to 100 ஆடுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் அதையே பெரிய பண்ணையாக கருதப்படுவாங்க. ஆனால் இது ரொம்ப சின்ன பண்ணை தாங்க. இந்த பண்ணைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷெட்டு அமைக்கணும் அப்படின்னும் போது எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 to 1 லட்சம், 1 லட்சம் to 1.5 லட்சம், மேக்ஸிமம் 1.5 லட்சம் தாங்க ஆகும். எதுக்கு இந்த செலவாகுது? பார்க்கும்போது சிம்பிளாக தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கல்லெல்லாம் வந்து விலை அதிகம் தான். அதுவும் இந்த ஹைட்டுக்கு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னும் போது இந்த கம்பி இருக்கட்டும், இந்த ஃபுட்டு சிஸ்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 கல், அதுக்கப்புறம் மேலே ஷெட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக அந்த செட்டப்பு. இந்த மாதிரிலாம் வைக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ₹1 தொட்டுருங்க. ₹1 தாராளமாக தொட்டுரும். 1.5 லட்சம்ன்றது கொஞ்சம் பிரம்மாண்டமாக நீங்கள் பண்ணும்போது இருக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்பெரி செடியும் போட்டாச்சு ஆல்ரெடி. இந்த பாருங்க, இந்த சைடு வந்து மல்பெரி செடியை நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோம் ஃபுல்லாக. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுகளுக்கு தான். அதுங்களுக்கு வந்து தீவனன்றதை நம்ம தனியாக போடுறோம், சோளம் போடுவோம், எக்ஸட்ரா, அது இது மாவு ஊட்டச்சக்தி எல்லாம் போடுவோம். ஆனால் இந்த பச்சை இலைகளை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஆட்டுகள். அதுவும் நம்ம மேய விட்டோம்னு வைங்களேன், குடுகுடுன்னு ஓடிடுவாங்கண்ணா. அதனால் வந்து இப்படி உள்ளே வச்சு உள்ளே சாப்பிடுங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பண்ணுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க, எவ்வளோ டிசிப்ளினாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஷெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சொல்லலாம். இந்த முல்பெரி செடி வந்து எதுக்கு கொடுப்பாங்க ஆட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப அதிகம். ஆடுகளுக்கு ரொம்ப முக்கியமாக இதை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் இதை வெளியே வாங்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரேட்டு கூடையாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தங்க அறுவடை பண்ணி அதை பறித்து உங்களுக்கு கொடுக்கும் போது கைமாற்றும் போது ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம தோட்டத்தில் நம்மளே வளர்க்குறதுனால முக்கியமாக இந்த ஆடுகள்னால அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சாப்பாடு மட்டும், இந்த தீவனம் கொடுக்குறது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 வேளை கொடுக்குறோம். 2 வேளையில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ரொம்ப கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்து கால்நடை தீவனம்னு பார்த்தீங்களா, இந்த மூட்டையிலலாம் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணது, அரைச்சது அதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆன்லைனில் நம்ம பார்க்குறோம், இல்லைனா லோக்கல் சந்தையில் வாங்குகிறோம், இல்லைனா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த முல்பெரியை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களால் தோட்டத்தில் வைக்க முடியல அப்படின்னா வெளியே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இந்த பச்சை இலைகளை இது சாப்பிட்டா தான் வந்து அந்த ஜீரணம் அடையன்னு சொல்லுவாங்க. அதாவது மக்காச்சோளம் வந்து சாப்பிட்ட பிறகு உள்ளே போன பிறகு அது வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி குடிச்ச பிறகு அது கொஞ்சம் உப்பும். ஆனால் இந்த பச்சை இலைகள்லாம் சாப்பிட்ட பிறகு தான் வந்து அது ஜீரணம் அடையன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆட்டுகளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரவே கூடாது. ஆடுகளுக்கு இல்லை, மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு, கோழிகள் எல்லாருக்கு தான். ஸோ அதனால் வந்து இதை கொடுத்துருதுங்க. நல்லா அப்படி சாப்பிடுதுங்க பாருங்கள், நின்றுட்டு அப்படியே ஒரு 70 ஆடு கிட்ட நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ ஆடு நம்ம பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸாக பிரிக்கலாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 4 பேட்சாக நம்ம பிரிக்கிறோம். 4 பேட்ச். ஒரு பேட்சில் வந்து 70 to 100 ஆடு, 70 to 100 ஆடு நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம இதை எப்படி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ நான் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குவேன். நம்ம தோட்டத்துக்காரங்க வச்சுருக்காங்க, பக்கத்து அக்கா வச்சுருக்காங்க அப்படின்னா, அக்கா குட்டி போட்டுச்சா நான் எடுத்துக்கிட்டுமா, கொஞ்சம் வளர்த்துக்கிறேன் அப்படின்னும் போது சரிப்பா எடுத்துங்க அப்படின்றாங்க. ஒரு ஆடு என்ன அப்படின்னா ஒரு 5 கிலோவில் வாங்கலாம். 5 கிலோவில் வந்து உங்களுக்கு தோராயமாக ஒரு ரேட்டுன்னும் போது ஒரு 5000, 6000, அதிகபட்சமாக 8000 வரைக்கும் போகலானே தவிர அதுக்கு மேலே ஆடுகளுக்கு வந்து நம்ம கொடுத்து வாங்கணும் இல்லை. அதுக்கு தான் வியாபாரத்தோட
தத்துவமா? இல்லை, வியாபாரத்தோட சக்ஸஸ்னே சொல்லலாமே, வியாபாரத்தோட சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆடு நீங்கள் வாங்கி ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஏற்றணும். ஏன்னா நீங்கள் 5000 ரூபாவோ 6000 ரூபாவோ வாங்கும் போது அதை திருப்பி கொடுக்கும்போது ஒரு வெயிட்டு வந்து நீங்கள் ஏற்றி கொடுத்தாதான் ரேட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து 20 to 25 கிலோ ஏற்றிடுவோம். 25 to 25 கிலோன்றது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாத்தியம் தான். அது வந்து ஆடுகளில் ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆடுகளோட அதிகபட்சம் வந்து 25 கிலோன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஆடுகளை வந்து 2 மாதம் தான் வச்சுருக்கோம். பண்ணையில் 2 மாதம் வச்சு 25 கிலோ ஏற்றி வெளியே விற்கும் போது என்ன ரேட்டு போனால் 15,000, 18,000, 20,000, 25,000 வரைக்கும் போகும். உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி வருது? உங்களுக்கு வந்து 10,000, 20,000 நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்குது. ஆனால் அந்த கூடுதலாக நீங்கள் கணக்கு போடும்போது ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை ஆடு வச்சிருக்கும் போது பேட்ச் வைஸாக நம்ம பார்க்கும்போது லேக்ஸில் உங்களுக்கு இன்கம் வரும். நம்ம கேல்குலேஷன்லாம் போடும்போது நம்ம அந்த தலைவலிக்கு போவோம்னா எவ்வளோ வரும், எவ்வளோ கேல்குலேஷன். ஆனால் சுருக்கமாக பார்க்கும்போது ப்ராஃபிட் வைஸ் போது உங்களுக்கு வந்து ₹1, ₹2 நிற்குங்க. பேலன்ஸ் எல்லாம் எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவனம், உடம்பு சரியில்லைனா பார்த்துக்கணும், ஷெட்டு மெயின்டெனன்ஸுன்றது வந்து கொஞ்சம் காற்றெல்லாம் அடிச்சதுன்னா பறந்துடும் போயிடும் கூரையெல்லாம். அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்குது. முக்கியமாக என்னங்க நம்ம நோய்க்குன்னா என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போ ஆடுன்னும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது, இதனால் காலில் பிரச்சனை வந்துடுமா, இல்லைனா திடீர்னு வந்து சீக்கு வந்து செத்து போயிருமா? அப்படிலாம் ஆகாது. ஜுரம் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இரும்பும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து மெடிசன் நான் என்ன கொடுக்குறேன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் டாக்டரை நம்ம பார்க்கும்போது வந்து பல பேர் பல விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம ஒரு மெடிசனை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் வந்து அந்த டாக்டர் ஏரியாவில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெடிசன் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு மெடிசன் சொல்லி நீங்கள் அதை வாங்கி கொடுக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெகுலராக ஒரு ஆடுகளுக்கு ஜுரம் வருது அப்படின்னா டாக்டரை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணுறது. நம்ம வந்து லோக்கலில் ஒரு வாட்டி எப்போனா கன்சல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து இப்படி ஜுரம் வருமோ நீங்கள் இதை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சாப்பிட்றதுக்கு ஆடுகளுக்கு நம்ம கொடுத்துருது. இந்த இடத்த வந்து கொடுத்துருது. மெயினாக வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் நான் வச்சுருக்கிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடை வந்து அடைச்சே வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் சூரிய ஒளி படணும். சூரிய ஒளி கண்டிப்பாக நம்ம பட்டே ஆகணும் ஆடுகளுக்கு. எப்படி நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி இருக்க முடியாது, கொஞ்சமாவது வெளியில் போகணும், சூரிய ஒளியில் நம்ம உடம்புல படணுன்ற மாதிரி ஆடுகளுக்கும் ரொம்ப தேவை. ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு, கோழிகள் எல்லாத்துக்கும் தான். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஷெட்டு போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து உள்ள மல்பெரி அந்த செடிகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு கொஞ்சம் நல்லா இதுங்களுக்கு வந்து தகுந்த இடம் மாதிரி செட் பண்ணி கொஞ்சம் இயற்கையாக வச்சுருக்கிறோம். இந்த இயற்கைன்னும் போது வெளிக்காத்துகள் ரொம்ப அதிகமாக வருது. வெயில் இந்த இடத்துல கிடையாதுங்க. கொஞ்சம் இந்த ஹொசூர், கர்நாடகா அந்த சைடில் நம்மளது பண்ண இருக்கிறனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலையில் கொஞ்சம் இந்த வெயில் வர டைமில் வந்து இங்கே விட்டுருவோம். அந்த வெயில் வர டைமில் இங்கே விடும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே கிடக்குங்க. அந்த உடம்புகளுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சூரிய ஒளி பட்டே ஆகணும் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடுங்களும் குதிக்கும். இங்கே வந்து இந்த கதவாண்டு நின்றுக்கோங்க, ஒரே மேன் கத்தினே இருக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த சோளம், அதுங்களுக்கு தேவையான மற்ற ஊட்டச்சத்துகள் அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போடுறோம். மிக்ஸ் பண்ணி போடுறது வந்து நம்ம நிறைய வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி என்ன ஊட்டச்சக்தி கொடுக்கலாம் அப்படின்னு, அதாவது கால்நடை தீவனத்துக்காகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மிக்ஸ் பண்ணி. மூட்டை நம்ம வாங்கிக்கலாம். அது பல பிராண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து எந்த பிராண்டுன்னு பர்டிகுலராக சொல்ல வேணாம். அப்புறம் வந்து இந்த பண்ணையில் வந்து நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது ரீசனபிள் காஸ்ட்டாக, என்னோட வருமானத்துக்கு இதுதான்ப்பா கரெக்டாக இருக்கணும் வாங்கிக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து நம்ம உள்ளே விட்டுருதுங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து சம்பாத்தியம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குது, பண்ணை வந்து ரொம்ப நல்லா அமைச்சிருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு பேட்சில் பார்த்தீங்கன்னா அதாவது 70 ஆடு to 80 ஆடு 100 ஆடு கூட நீங்கள் ஒரு பேட்சில் வளர்க்கலாம். 6 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எடுக்கலாங்க. 6 லட்சத்தில் ரொம்ப முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா 3 இல்லை 2.25 3 ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கை செலவு போயிடுங்க. ஏன்னா வந்து இதை வளர்க்குறது, மற்ற செலவுகள், தீவனம் இதெல்லாம் போய்டும். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அந்த பேலன்ஸ் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு கை செலவில் கொஞ்சம் நம்ம மிச்சப்படுத்தி ரீஇன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஆடுகளை விற்கிறது தான் எங்களோட டெக்னிக். என்ன பார்த்தீங்கன்னா, வாங்குவோம் 5 கிலோ 6 கிலோ இருக்கிற ஆட்டை வாங்கிட்டு 25 கிலோவா 2 மாதத்தில் ஊட்டச்சத்தை நிரப்ப மாட்டோம். அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு வந்தாலே ஆடு நல்லா வளருங்க, நல்லா வெயிட்டு போடும். ஆனால் 25 கிலோன்றது கம்மி. 2 மாதம் 3 மாதம் மேக்ஸிமம் நம்ம வச்சுட்டு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறது வந்து நம்மளுக்கு வியாபாரம் பார்க்குறது கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பக்ரீத் முடிஞ்ச டைம்லலாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் 2 கோடி ரூபாய்க்கு வந்து ஆடு சேல்ஸ் ஆயிருக்குங்க.
ஆடு பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம ஒரு பக்கம் நிறைய நியூஸ்லலாம் பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி இல்லை, கரெக்டான தீவனம் கொடுக்க முடியல, மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இருந்தாலும் மக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. நம்ம பக்ரீத் பண்டிகைகளை வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் கொண்டாடுறது, எல்லாரும் கொண்டாடுறாங்க. அது ஒரு ஜாலியாக ஒரு விருந்து மாதிரி. அதனால் வந்து இந்த ஆடு பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க. நான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். ஆடு பண்ணி இப்படிலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தோராயமாக எவ்வளோ செலவு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா கையில் வச்சுங்க. 5 ரூபா கையில் வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். 5 லட்சம் மட்டும் போதும்னு கேட்டிங்கன்னா போதும். ஆனால் வந்து சொந்த இடம் இருக்கணும். நீங்கள் அதுக்கு லீஸுக்கு எடுக்கிறேன், வாடகைக்கு எடுக்கிறேன்லாம் வேணாம். நம்ம கிராமத்தில் வந்து சொந்தமாக இடம் இருக்குது, ஒரு 2 ஏக்கரில் இருக்குன்னா தென்னை மரம், மல்பெரி செடி, மாங்காய் மரம், இந்த மாதிரி பண்ணை செட்டப் வச்சுங்க. ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கிட்டு தீவனம், அப்புறம் மெயின்டெனன்ஸ் கால் நம்ம அடிக்கடி வந்துக்கிட்டு குட்டிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கா அப்படின்றோம். இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு விஷயம் தாங்க நம்ம பிஸ்னஸ்க்கே சக்ஸஸ்ஸு. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆட்டு சாணத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உரமாக போடுறாங்க. ஆட்டு புழுக்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழியோட வேஸ்டேஜ்லாம் வந்து உரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பண்ணையில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மட்டும் கிடையாதுங்க, கோழிகள். அதாவது கருங்கோழின்றோம் பார்த்தீங்களா. கருங்கோழினா நீங்கள் நினைக்கிற மாதிரி கடக்நாத் இல்லை, கருங்கோழி நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுங்களோட சின்ன குட்டிகளாக வளர்ந்துட்டு வருதுங்க. அப்புறம் 2 3 நாய்க்குட்டிங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் இப்படி கட்டில் போட்டு உட்காருறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டவுட்டுகள் உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃப்ரீடம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போனால் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா இத்தனை கோர்ஸ் இருக்குன்ட்டு ஒவ்வொன்றும் விவரமாக சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இமீடியட்டாக வந்து கூகுளோ இல்லைனா ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பண்ணையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை. இந்த மாதிரி பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ உங்ககிட்டயோ இருக்குது, நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். எங்கள் பண்ணைக்கு வாங்க, 200 300 ஆடு வச்சுருக்கேன்னு சொல்லுங்களேன், நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி எங்கள் சேனலில் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். முரா பஃபுலோ, ஜஃபர்பாதி எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாருமே நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஃபேபி.